நீ எதற்காக வந்தாய் ஏன் வந்தாய் என்பது முழுமையாக நான் அறிவேன். அதனால் நீ வந்த பக்கம் போகாது வாசலிலே உட்கார்ந்து. உங்க அப்பந்தான் என்னை கெட்டுகிறேன்னு கெட்டாம போயிட்டான். நீ நான் வந்து மகனுக்கு மகனாய் வந்து அமர்ந்தாய். மகனே நீ ஒன்னும் சும்மா இருக்க வேண்டாம். ராமராஜ மன்னன் கொட்டாரக்கரை ராமராஜ மன்னன் பரிசாக தந்த 7 கடாரம் திரவியம் அந்த பணம் 2 காசு அழகு நிறைந்த திரவியம் எடுக்கிறார். அதை நீ காரணம் கட்டுமா காரணம் வரும். அப்பாவே மகனே நீ கையில பிறந்தவன் என்று சொன்னா இல்லவா? இந்த ஆத்தாவோட வீட்டுலையும் பச்சரிசி சாப்பாடு பருமடப்பா தருவேன். ஐயா முட்டெலும்பு கேட்காது முருங்கைக்காய் தான் தருவேன். காதெலும்பு கேட்காது கத்திரிக்காய் தான் தருவேன். பச்சரிசி சாப்பாடு பருமடப்பா தருவேன். மாயாண்டி நினைக்கிறான் கொடிமரம் எங்கடா இருக்கும் அங்குள்ள சைவம் தான். அசைவம் இருக்கக்கூடாது. ஆமா சரக்கெல்லாம் கேட்காத சாப்பாடு மட்டும் தான் தருவேன். பகவதியார் சொன்ன கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு மாயாண்டி